இது என்னத்துக்கு? அங்க தூக்கி இங்க தூக்கி எங்க கிட்ட வரக்கூடாது. உன் பிள்ளைகிட்ட எவன் போய் ஒருத்தி வீட்டுல போய் 100 ரூபாய் 200 ரூபாய் கேட்கட்டோம்னா சவத்து மூஞ்சில அடிச்சு வாயை குடிச்சு விடுவேன். உங்களை யாரு சொன்னா? நான் என் கஷ்டத்தை சொல்லி அழுதேன். கஷ்டத்தை மாறைய சொல்லி அழுவா. ஏல ஆம்பளை பையன் அப்படி தலையில தொங்க விட்டுக்க குடல் இறங்கி தொலைச்சிடாம இறக்கி விடு. வயசுக்கு மரியாதை தந்து பாரு. அவ பணத்தை கொண்டு ஒவ்வொரு வீட்டுல கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா. பைசாவெல்லாம் கொடுத்து முடிச்சவா. இனி அவளும் உங்க வீட்டுக்கு வரமாட்டா. பிள்ளையா கொடு. பைசாவை கொடுத்தாச்சு. தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள சட்டை இழுத்துட்டு கடத்தாக்கிய போங்க. பணத்தை குடிச்ச பிறகு தொங்க விட்டேன்னா தொங்க விடு. கடைசி ஆஸ்பத்திரிக்கு நீ கொண்டு பணத்தை போடு. இந்த வந்துட்டேனே என்ன வந்துட்டேன். கிளம்பிடாச்சு என்ன அவனை நான் வண்டியில கூட்டிட்டு வந்துருதே. என்ன 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 ஒரு 10 நிமிஷம் நேரம் ஆகி போச்சு. நீங்க வைங்க, நான் இப்போ பைக்கில் வந்துருவேன் 2 நிமிஷத்துல. இங்கே ரசமல வேலைக்கு ஒழுங்கா நேரத்துக்கு வாரேனா வா. உனக்கு இதே வேலையா போச்சு. நீ இன்னொருத்தனை பைக்கில் கூட்டிட்டு வர. அவனும் ஒன்ன போல நேராகி வரான். சரியில்லை பத்துக்கோ. வேலையை டக்கு போட்டு முடிக்கணும். எனக்கு அதான் முக்கியம். என்ன 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 வந்துருதம்னே. வீட்டுல ஒரு சின்ன அவசரம் ஆகி போச்சு. வச்சுட்டு சீக்கிரம் வா.
இவன் ஒருத்தன் வேலைக்கு போறோன்னு சொல்லி நாய் மாதிரி நம்மளை பண்ணிட்டு இருக்கான். பேசாம நம்மளே வேலை எடுத்து நடத்திட வேண்டியதான். எதுக்கு இவனுகிட்ட எல்லாம் வேலைக்கு போய் திட்டு வாங்கி அறுப்பு வாங்கி சவத்தை போட்டுக்கிட்டு 100-200 ரூபாய்க்கு இவனுகிட்ட கிடந்து பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கு. ஏ பத்திராளி நடையிலையா இருக்கா? ஏடி 500 ரூபா வச்சிருந்தே காலையில் வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு வாயில வருவு. பெட்ரோல் போடுறதுக்கு பணம் இல்லை, எடுத்துட்டு எங்க ஓடணும்னு தெரியல. ஏ பத்திராளி இவள்கிட்ட இருந்து பணத்தை பாதுகாக்கிறதுக்கே நமக்கு புதுசா படிக்கணும் போல இருக்குது. வரட்ட வேலைக்கு வேற நேரம் தொலை போயிட்டு வந்து இருக்கு அவளுக்கு. இனிமேல் இப்படி நடக்காத மாதிரி ஆக்கிக்கோங்கக்கா. பிள்ளைகளோட விட்டு பணம் பிடிக்குது. ஏ பத்திராளி எடி வாங்கிட்டலாம் பேச்சு கேட்க வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. பரட்டி இந்த பிள்ளைகளோட பணத்தை வாங்கிக்கிட்டு சரி நான் போறேன். எல்லாருக்கும் பைசா கொடுத்தாச்சுல்ல? ஏ பத்திராளி இந்த பிள்ளைகளோட எனக்கிட்ட 120 ரூபா வாங்கினாலுவா? யாச்சி 120 100 ரூபாய் கொடுத்தேன்னு சொன்னாவே சொல்லிட்டாளுவளா? ஆமாட்டி 100 ரூபா கொடுத்தேன் தந்துரு, செலவுக்கு பைசா இல்ல. சரியான ஆளதான் ஆச்சு நீங்க. நானே இந்த பிள்ளைகள் வச்சு இந்த தப்புக்கு ஒவ்வொருத்தர்கிட்டயா பணத்தை பிடிங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க கூட 20 ரூபாய் கேக்குதுல கொல்ல. பாதவட்டி எது இன்னும் நீ எங்க கிடையா? என்னது பாட்டி என்னத்தை பாட்டுக்கிட்டு வர அளவு அந்த பிள்ளை என்ன குழக்குட்டம் பண்ண மாதிரி ஆள் அழகு பட்டு பாடா பட்டு எது எங்கு எங்குடி எது சீமையத்தை சிரிக்கி மகளை பாட்டியவ ஊரை விட்டு பிள்ளைகள் மட்டும் பாடா படுத்திட்டு கிடக்கா. எங்க பாட்டி அழகடக்கா திரும்பி அமட்டி இருக்கா? நீ எங்கிட்ட மட்டும் வந்து திரும்பி இருக்கா பாட்டி? அம்மா பாவியாகும் பின்னாடி போன கொஞ்சம் வச்சு எங்கிட்ட பாட்டி நான் பார்த்துக்கிறேன். முட்டு போட மாட்டா கொட்டு போட மாட்டா சுவாலி பட்டு பாட்டி பிள்ளைகள் மட்டும் பாடா படுத்துறா. ஓடுதி வாட்டி வாட்டினா கடப்பணி போட்டி அதான் ஓடுதி அவ கடக்கா சீமை விட்டவா. கிழிச்சிருவா பாட்டி அங்க சீமை விட்டவன் கிளம்பி போன பரவாச பக்கம். யாச்சி கொண்டு வந்த பைசா எல்லாம் தீந்து போச்சு பார்த்துக்கோங்க. வேற வழியில வேற ஒரு செலவு நடந்து போச்சு. உங்களுக்கு தாரேன். உங்களுக்கு மட்டும் 100 ரூபாய் தரணும். நீங்க எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. ஏட்டே நான் மட்டும் இழுச்சவாயாட்டி தப்பலாம் நினைச்சியா பணத்தை தந்துட்டு போட்டி. உங்களை இழுச்சவாயின்னு சொல்ல முடியுமா? 100 ரூபாய் கொடுத்த இடத்துல 120 ரூபான்னு கேக்குதியா? தாரேன் பரவாட்டி. தராம போவாத எனக்கு இப்ப வேணும் செலவு இருக்குது. ஏன் பண்றாளி யாச்சு ஒரு 100 ரூபாய் தாங்காச்சி இவளுக்கு மட்டும் கணக்கு கொடுத்து முடிச்சிருதேன். எனக்கு இன்னைக்கு வேணும். இந்த பிள்ளைகளை மட்டும் என்ன பாடுபட்டதுமே லட்சுமி முட்டு போட்டு நிப்பாட்டி விட்டுருக்கா கேட்டியா? நான் என்ன பண்ணேன் பிடிச்சி அவுத்து விட்டு வெளியில போட்டு விட்டேன். அப்புறம் அந்த கீழே மாப்பிள்ள அந்த பையனை தலையில கொண்டு தொங்க விட்டுருக்காம டீ பாவத்துல கடந்து அழுதுட்டு கிடக்கும். ஐயோ எல்லாம் என்னாலதான் ஆச்சு. தெரியாம இப்படி இந்த பிள்ளைகள்ட்ட சொல்லி பைசா வாங்கி உயிர் எடுக்குதுவா. ஒரு 100 ரூபா இருந்தா அந்த கிளவி கணக்கே முடிச்சு விட்டுரு. பெரிய ஓத்திரம் தீந்துரும். அவ கடக்கா அவ ஒரு அவ எல்லா விட்டு வட்டி பைசா வந்து அடிச்சு பட்ட கூடிய இவளே பணம் கொடுக்காட்டி ஒண்ணு இல்ல. நீங்க வா நான் அந்த லட்சுமி பிள்ளை கிட்ட போய் பாத்து இது பண்ணி விட்டுட்டேன். நீங்க கீழா வீட்டுல போய் அந்த பையல மட்டும் தடி பண்ணி விடணும் வாட்டி. ஏட்டே பைசாவா தாட்டி தராம ஊரை விட்டு ஓட மாட்டேன் தருவோம் பா. பச்சாலி வாட்டி யாச்சி தந்துருதே ஆச்சி 100 ரூபாய் தானே தந்துருதேன். ஏட்டே ரெடியாம கீறி விட்டா கடப்பானி வா. எம்மா ஊரான ஊர்ல கூட வாங்கிக்கலாமா? அந்த சொந்த ஊர்ல பணம் வாங்கிட்டு ரொம்ப ஆடு கழுவா. பைசாவே தரலாளா பாரு. ஏட்டே இவள